பாருங்க, எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சில விசுவாசிகள் சொல்லுவாங்க, அண்ணே எனக்கு தைரியமே கிடையாதுண்ணே, நல்லா பேசிக்கிடவே மாட்டேன், நான்லாம் எப்பொழுதுமே பயந்த சுபாவம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நாமளும் அதை ஏற்றுக்கொள்ளும். ஆமாம் பிரதர் கொஞ்சம் பயப்படுவார், மனுஷன்கிட்ட பேச பயப்படுவார், சில நேரம் சில ஆட்கள்கிட்ட பேச பயப்படுவார், இல்லை பிசாசுக்கு பயப்படுவார், அப்போ பயப்படுவோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நீங்கள் கவனித்து பாருங்க. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் வைக்கிற விசுவாசம், அவரை பற்றும் விசுவாசம், அவருக்குள் நமக்கு தைரியத்தையும் திட நம்பிக்கையும் கொண்டு வருகிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அகஸ்டின் ஜெயக்குமார்னு சொல்லுவாங்க, பீகார் தேசம் மிஷினரிகளின் கல்லறை என்று அழைக்கப்பட்ட தேசம். அந்த பீகார் பட்டணத்தில் தாடி இல்லாமல் இருந்தால் தலையை வெட்டி வயக்காட்டுக்குள்ள வச்சுருவாங்களாம். ஏன்னா அந்த நாட்களில் அந்த மக்களுடைய மூடத்தனம், தாடி இல்லாமல் இருக்கிறவனுடைய தலையை வெட்டி வயக்காட்டுக்குள்ள புதைச்சா நல்ல விளையும் அப்படின்னு ஒரு மதியினம் இருந்ததா நான் கேள்விப்பட்டேன். அதனால தான் அகஸ்டின் ஜெயக்குமாரனும் தாடி வச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியாது. அந்த தேசத்துல தேவனுடைய ஊழியத்தை செய்ய போகும்போது பாருங்க, அன்னை சொல்லுறாங்க, ஒரு கட்டத்துல ஒரு மனுஷன் துப்பாக்கி தூக்கிட்டு வந்து நெஞ்சில வச்சு சுட்டு போடுவேன்னு சொன்னான். யோசித்து பாருங்க, நீங்களும் நானுன்னா அழுதுருவோம், பயந்துருவோம். ஆனா அவர் சொல்றாரு, சுடே சுடே, நீ சுட்டா நான் சாக மாட்டேன், ஏன்னா துப்பாக்கில இருந்து குண்டு வராதுன்னாரா. எப்படி இப்படி ஒரு தைரியம் அவருக்குள்ள வந்தது நான் கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி இவ்வளவு ஒரு தைரியம் வந்ததுன்னா, கர்த்தர் மீது வைத்த விசுவாசம். என்னை பீகாருக்கு போக சொன்னது கர்த்தர், அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து நான் வந்திருக்கிறேன். ஸோ என்னை குறித்த தேவச்சித்தம் நிறைவேறாம நான் சாக மாட்டேன். அவருக்குள் அன்னை வைத்திருந்த விசுவாசம் அவ்வளவு ஒரு தைரியத்தை, திட மனதை கொண்டு வந்திருக்கு. அப்ப கவனிங்க, இன்றைய விசுவாசிகளாகி நீங்களும் நானும் இயேசுவை நம்புறோம், இயேசுவை நேசிக்கிறோம். ஆனா அவரை பற்றும் விசுவாசம் உங்களுக்கு தைரியத்தை கொண்டு வந்திருக்கா? அன்றைக்கு ஒரு ஊருக்கு நான் ஊழியத்துக்கு போயிருக்கேன். அங்க ஒரு அம்மா சொல்றாங்க, எனக்கு லேசா இந்த வயிற்று பக்கம் வலிக்கு கேன்சரா இருக்குமோன்னு பயப்படுறேன். நான் சொல்றேன், வயிற்றுல வலி வந்தாலே கேன்சர்னு நீ ஏன் நினைக்கிற? ஏன் கர்த்தரை பற்றுகிற விசுவாசத்துல உங்களுக்கு சரி கேஸ் ட்ரபிளா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சின்ன கட்டியா இருக்கலாம், இல்லை கட்டியாவே இருந்தாலும் கொழுப்பு கட்டியா இருக்கலாம், இது என்ன சேதப்படுத்தாது, இதனால நான் பாதிக்கப்பட மாட்டேன், இதனால என் ஜீவன் போகாது. ஏன் உங்களுக்குள்ள விசுவாசம் வரல? தைரியம் ஏன் வரல? இன்னைக்கு பெரும்பாலான விசுவாசிகளை கவனிச்சு பாருங்க, இயேசுவை விசுவாசிக்கிறேன்பாங்க, பாடுவாங்க, ஆராதிப்பாங்க, பைபிள் நாலேஜ்ல நல்லா ஸ்காலரா இருப்பாங்க. ஆனா ஒரு சின்ன உபத்திரம் வந்தா பயந்து அழுந்து வாழை சுருட்டிட்டு அப்படியே படுத்துறாங்க, ஐயோன்னு அழுவாங்க. தைரியம் இல்லை, திட நம்பிக்கை இல்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் திட்டமாய் சொல்லுகிறது, அவரை பற்றும் விசுவாசம் அவருக்குள் நமக்கு தைரியத்தையும் திட நம்பிக்கையும் கொண்டு வருகிறது. நீங்க கர்த்தரை விசுவாசிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்குள்ள தைரியம் இருக்கணும். இல்லைன்னா நீங்க கர்த்தரை விசுவாசிக்கலன்னு அர்த்தம். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தயவு செய்து நீங்க கர்த்தரை விசுவாசித்து திடனாய் உங்களை காத்துக்கொள்ள பிரயாசப்படுங்க. ஆண்டவர் கைவிட மாட்டார், அவர் ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்தமான நல்ல காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் தாமே உமது பிள்ளைகளுக்குள்ள தைரியத்தையும் திட நம்பிக்கையும் கொடுக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.